இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. தேவன் தரிசனத்தில் வந்து, பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், மகாபெரிய பலனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆபிரகாம், எனக்கு குழந்தையே இல்லையே, நம்பத்தக்க வேலைக்காரன் எலியேசர் தான் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தேவன் கொடுத்த பதில் தான் இன்றைய வசனம். நட்சத்திரங்களை என்ன சொல்லுகிறாரு? நட்சத்திரங்களை என்னன்னா அவ்வளவு சந்ததி உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த வசனம், அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதில் என்ன விசுவாசம் இருக்க போகுது? இது தெரிஞ்ச விஷயந்தானே. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், அவன் சரீரம் செத்து போனதுக்கப்புறமும் அவனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவன் நம்பி விசுவாசித்தான். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் 12வது வசனம் வருது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னு தொடங்குது. அப்போ நட்சத்திரங்கள் வானத்தில் தெரியணும் அப்படின்னா சூரியன் அஸ்தமிக்கணும். சூரியன் அஸ்தமித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம கண்களுக்கு நட்சத்திரம் தெரியும். ஆபிரகாமை தேவன் வெளியில் கூப்பிட்டு நட்சத்திரத்தை என்ன சொல்லும்போது சூரியன் அஸ்தமிக்கலை. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும் பாருங்களேன். அதனால தான் அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். நட்சத்திரங்களே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்போது நட்சத்திரத்தை என்ன சொல்கிறாரு தேவன்? ஆபிரகாமும் என்றாரு. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்களேன். அதனால தான் ஆபிரகாமால் சரீரம் செத்து போனதுக்கப்புறமும் தனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நம்ப முடியுது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அத்தனை ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்க ஏசப்பா. ஆமேன். கணவனை பிரிந்திருக்கும் மனைவியை பிரிந்திருக்கும் கணவன் அப்பா ஸ்தோத்திரம், குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆமேன். பிள்ளைகளின் வேலைக்காக திருமணத்திற்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க ஏசப்பா. ஆமேன். அவங்க பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மைக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோமாப்பா. நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் நீங்கள் இப்பொழுது பதில் கொடுக்குறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா இன்றைக்கு தெரிந்தெடுத்து இந்த வசனத்தை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. இத்தனை வருஷமாக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் பதில் வரலையேன்னு அப்பா அவங்க சோர்வோடு இருக்கிறாங்க ஏசப்பா. ஆமேன். நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? இந்த வேதனைக்குள்ளே ஏன் தேவன் என்னை நடத்துகிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். அந்த பிள்ளைகளை நீங்கள் தொட்டு அப்பா அவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். அவங்க பாவங்கள் அத்தனையும் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க ஏசப்பா. அதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க ஏசப்பா. ஆமேன். இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் வைத்திருக்கிற நல்வாழ்வு அவங்க கண்களில் அப்பா தெரியட்டும் ஏசப்பா. இத்தனை நாள் வேதனைப்பட்டுட்டே இருந்திருக்காங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கு அப்பா நீங்கள் இன்றைக்கு அவங்க துக்கத்தை எல்லாமே சந்தோஷமாக மாத்துறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி சொல்லுகிறோமப்பா, நன்றி சொல்லுகிறோமப்பா. ஆமேன். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை அப்பா நாங்கள் கொண்டாடுகிறோம் ஏசப்பா. ஆமேன். எப்படி இப்படி விசுவாசிக்க முடிஞ்சுதுன்னு சொல்லி ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அவருடைய சந்ததியாகிய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அதே விசுவாசத்தை எங்கள் இருதயத்தில் துவக்குங்க ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணும்படிக்கு, எங்களுக்காக நீங்கள் கிரியை செய்யும்படிக்கான விசுவாசம் எங்கள் இருதயத்தில் இப்பொழுது துவக்கப்படட்டும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே.
எத்தனையோ பிள்ளைகளப்பா இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்குறாங்க ஏசப்பா. ஆமென். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கீங்க ஏசப்பா. ஆமென். இப்பொழுது கூட நீங்கள் கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கலாம். என் தேவன் என்னை எப்பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து தப்புவிப்பார், நான் எப்படி இதிலேருந்து வெளியில் வர போகிறேன், என்னால் முடியலையே, இவ்வளவு கடன் இருக்குது, என்னோடய சம்பளம் இவ்வளவு தான், நான் எப்படி இதை அடைக்க போகிறேன், எக்ஸ்ட்ரா பணம் எப்படி வரும், மாதம் மாதம் வருகிற சம்பளம் செலவுக்கே பத்தலையே, நான் வட்டியை கூட கட்ட முடியலை, நான் எப்படி இதெல்லாம் மீட்டெடுக்க போகிறேன். இந்த கவலையோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கலாம். பிள்ளைகள் சுத்தமாக கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே, தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்கிறாங்களே, கடவுளுக்குள்ளே வரணும், எப்படி அவங்க பயனுள்ள வகையில் நேரத்தை செலவழிக்க போகிறாங்க, வார்த்தைகளுக்கு எப்பொழுது கீழ்ப்படிய போகிறாங்க, எப்பொழுது அக்கறையாக விசாரிக்க போகிறாங்க, எப்பொழுது உதவிகள் செய்ய போகிறாங்க. பிள்ளைகளின் சுத்தமாக கீழ்ப்படியாமல் வேதனைப்படுத்தி அந்த வேதனையில் நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கலாம். கணவன் சொல் பேச்சு கேட்கல, மனைவி சொல் பேச்சு கேட்கல, குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அதனால் ஜெபிச்சிட்ருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, எல்லா வகையிலையும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலை, எவ்வளவு கவனமாக வேலை பார்த்தாலும் தவறுகளாக வருது, தேவன் நம்மளை இப்படி கைவிட்டுட்டாரேன்னு சொல்லி அந்த வேதனையில் நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கலாம். இல்லை பிள்ளைகளுடைய திருமணம் தடைப்பட்டு இன்னும் ஒரு நல்ல வரணமையாமல் அந்த வேதனையோடு ஜெபிக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து ஏமாந்து கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கலாம். எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் மனநல கோளாறுனால பிரச்சனையால் கஷ்டப்படலாம், கெட்ட பழக்க வழக்கங்களால் கஷ்டப்படலாம், ஏதாவது ஒரு பெரிய நோயினால் மருத்துவத்துக்கு அத்தனையும் செலவழித்தோம், இன்னும் சுகம் கிடைக்காம இருக்கலாம், டாக்டர்ஸ்னால் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் வேதனையோடு இருக்கலாம், கை கால் வலி தாங்க முடியாத வலி, ஆனால் குடும்பத்தில் யாருமே உதவி செய்யலை, அக்கறையாக என்ன செய்துன்னு கூட கேட்க யாருமே இல்லாமல் வேதனையில் அழுதுகிட்டு இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுட்ருக்கலாம். தேவன் உங்கள் எல்லாரையும் கவனித்து பார்க்குறாரு, உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களையும் அவர் கேட்குறாரு, உங்களுடைய கண்ணீர் எத்தனையும் அவர் துருத்தியில் அவர் சேர்த்து வைத்திருக்கிறாரு. நீங்கள் வேதனைப்படுகிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தக்கதாக ரெண்டதனையான சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நீங்கள் படுகிற வலி வேதனைக்கு தக்க உங்களை சந்தோஷத்தில் உயர்த்தி வைக்க போகிறாரு. அவர் உங்களுக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மையை உங்கள் கண்களில் காட்ட போகிறாரு. உங்களுக்கான அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையை தரப்போகிறாரு. அத்தனை கடன்களும் அடைக்கப்பட்டு கடன் கொடுப்பவர்களாக மாற்றப்பட போகிறீங்க. ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா, நன்றி ஆண்டவரை, மீதம் எடுக்க வைக்க போகிறாரு. ஆமேன். புதிய வழிகளை உங்கள் வாழ்க்கையில் திறக்கிறாரு. அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் திறந்து விடுறாரு, அத்தனை கட்டுகளையும் உடைக்கிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மலை போன்ற பிரச்சனை இப்பொழுது புகை போல கரைந்து போகிறது. ஆமேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போகிறாரு. அவர்கிட்ட வந்த ஒருவரை கூட அவர் வெறுமையாய் திரும்ப அனுப்பலை. எந்த விதமான நோய்களாக இருந்தாலும், பிசாசு பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனை பேரையும் சுகப்படுத்தினார், பிசாசுகளை விரட்டினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளும் விரட்டப்படுகிறது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து கொடுத்த வெற்றியை இனி நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆமேன். அவர் உங்களுக்காக பிசாசை முற்றிலுமாக வெற்றி சிறந்துட்டார். ஆமேன். அவனுடைய கிரியைகளாகிய சமாதான குலைச்சல் இனி உங்கள் வாழ்க்கையில் தொடராது. ஏன்னா உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும் ஆக்கினையை அவர் சுமந்துட்டார். ஆமேன். அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இருதயத்தில் இனி எப்போதும் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இதுவரைக்கும் இருந்த சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஆமேன். இனி உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரு. இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறாரு. இதற்கு அப்புறம் நீங்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் கூட வர்றாரு. நீங்கள் மட்டும் தனியாக அதை பார்க்கல. ஆமேன். தாவீதுக்கு முன்னாடி கோலியாத்து பெருசாக தான் இருந்தான், ஆனால் அவனை விட பெரிய தேவன் தாவீது கூட இருந்தார். அதே மாதிரி உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அதை விட பெரியவர். ஆமேன். இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அதை ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து
இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் விட பெரியவர். ஆமேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை காட்டிலும் பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படியாதது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஆமேன். சகலமும் அவருக்கு கீழ்ப்படியும். சர்வ வல்ல தேவன் அவர் நம்ம கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் நாம தான் பெரும்பான்மை. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை, எந்த நபர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கும்போது வெற்றி உங்களுடையது தான். ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நீங்கள் வெற்றியை அனுபவிக்க பிறந்திருக்கிறீங்க. தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஆமேன். கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறாரு. இன்று இரவு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை விடுவீங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.